இன்று நாம் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், நன்றி கூறுவது குறித்த நிகழ்ச்சி ஒன்று வந்தது. அதற்கான கமெண்ட், விமர்சனம், அதிலிருந்து ஒருத்தர் சொல்லக்கூடிய ஒரு கருத்து என்று பார்க்கலாம். அவர் என்ன சொல்கிறார் என்றால், கடவுள் நன்றி எதிர்பார்த்து எதுவும் செய்வதில்லை, ஆனால் நன்றி சொல்வது தவறில்லை என்று லூக்கா நற்செய்தி 17:11-19 பார்த்து தெரிந்து கொள்ளலாம். தவறான கருத்தை பரப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்றார். அதாவது லூக்கா நற்செய்தியில 17வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசித்தால், அந்த குணம் பெற்றவர் இயேசுவின் காலில் விழுந்து நன்றி செலுத்துகிறார். அந்த இடத்தை சுட்டி காட்டுகிறார். நன்றி செலுத்தலாம், அது தவறில்லை என்று சொல்கிறார். நாம் நன்றி செலுத்துவது குறித்து நிகழ்ச்சி செய்திருந்த போது, நன்றி செலுத்துவது பாவம் அப்படின்னு சொல்லவே இல்லை. இவர் எதை தவறான கருத்து என்று சொல்றார் என்று புரியவில்லை. எனக்கு தவறான கருத்தை பரப்பவனான்னு சொல்றாரு. அப்ப அதனால நம்ம இப்ப என்ன செய்கிறோம் என்றால், அதை மீண்டும் ஒரு ரிவைஸ் பண்ற மாதிரி அந்த கருத்துக்களை எல்லாம் கொஞ்சம் பார்த்து அவருடைய கருத்தோடு நம்மளது எங்கெல்லாம் முரண்படுகிறது என்று பார்க்க இருக்கிறோம். நீங்களும் அவ்வாறு பார்ப்பது நல்லது. ஏனென்றால் இன்னொருவர் கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அது என்னன்னா, எங்க அம்மா எல்லாம் அதாவது முதியோர், ரொம்ப வயசானவங்க, அதாவது சுயநினைவு இழந்த நிலையில் இருக்கக்கூடிய வயதான பெற்றோர், அவர்களுடைய சின்ன வயசுலேருந்தே இயேசுக்கு நன்றி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த நன்றி, அதாவது வாழ்நாளில் நம்ம நடக்கும்போது, போகும்போது, வரும்போது ஏதாவது தடுக்கி விழுந்தா நன்றி அப்படின்லாம் சொல்லி ஒரு பழக்கம் இருக்கிறது. அது சொல்வது தவறு என்று எண்ணி அவர்கள் சில கேள்வி கேட்டிருக்கிறார்கள். அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, பிரேஸ் தி லார்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இயேசுக்கு நன்றி என்று சொல்லலாமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க. அப்ப இந்த நன்றியை குறித்து பேசினது பல குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கிறது என்று தெரிகிறது. ஆனால் இதை குறித்து இன்னொரு நிகழ்ச்சி போடலாம் என்று முடிவெடுத்தான் இந்த நிகழ்ச்சி, இன்றைய செய்தி இருக்கிறது. முதல்ல இந்த பிரேஸ் தி லார்ட் என்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் இயேசுக்கு நன்றி என்று சொல்லலாமா அவங்க கேட்கிறாங்க. இது என்ன சொல்றீங்க நாம் சொன்னதுலேருந்து அப்படின்னு பார்க்கலாம். அது பார்க்கணும். பிரேஸ் தி லார்ட் அப்படின்ற வார்த்தையை நாம் எங்க பயன்படுத்துறோம் என்றால், ஒரு ஜபமாக பயன்படுத்துகிறோம். அப்ப அந்த வழிபாடு நம்முடைய நம்பிக்கையை சேராத வழிபாடாக இருக்கிறது. அதனால் பிரேஸ் தி லார்ட் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். இப்ப அது போல நன்றி என்று சொல்லலாமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரெண்டு வார்த்தையிலுமே தவறில்லை. பிரேஸ் தி லார்ட் அப்படின்னா ஆண்டவரை போற்றுவது தவறில்லை, ஆண்டவரிடம் நன்றி சொல்வதும் தவறில்லை. ஆனால் அது ஏன் சொல்லக்கூடாது என்கிறோம் என்றால், நீங்கள் நினைப்பது போன்ற தவறு அதில் இல்லை. அது மனித மரபு அடிப்படையில் அதில் தவறில்லை. ஆனால் எங்கே அது தவறாக மாறுகிறது என்றால், வழிபாடு முறை என்று வரும்பொழுது அது தவறாக மாறுகிறது. பாருங்க, நமக்கு வழிபாடு என்பது நற்கருணை தான், அதாவது திருப்பலிதான் நமக்கு வழிபாடு. நன்றி செலுத்துவது என்பது திருப்பலி மூலமாக நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சியும் அது போன்றுதான். இந்த இயேசு காட்டிய லூக்கா 17:16 நிகழ்ச்சி என்பதும் அதுதான் இயேசு சொல்ல வருகிறார். நன்றி 10 ஒருவர் தான் திருப்பலியை நம்புகிறார்கள். திருப்பலிதான் நன்றி சொல்லும் செயல். ஏன் என்றால், கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது அது ஒண்ணுதான். ஒரு அழக வார்த்தை சொல்லியிருக்கிறார் பாருங்க, கடவுள் நன்றி எதிர்பார்த்து எதுவும் செய்வதில்லை சொல்றார்ல. நன்றி எதிர்பார்த்து கடவுள் எதுவும் செய்யறதில்ல. நன்றி கேட்டவனுக்கும் செய்கிறார், 9 நபர்களுக்கும் செய்தார், வரமாட்டாங்கன்னு தெரிஞ்சுதான் செய்தார். ஆனால் நாம் எதை பார்க்கிறோம்? நாம் எதை பார்க்க வேண்டும்? கடவுள் எதிர்பார்க்கவில்லை, ஆனால் நாம் நன்றி சொல்ல வேண்டும். எந்த நன்றி சொல்ல வேண்டும்? ஊழியல் சார்ந்த நன்றி சொல்லக்கூடாது. இப்ப இந்த கேள்வி கேட்டவர் ஊழியல் அடிப்படையில் சொல்கிறார், நன்றி சொல்வது தவறில்லை. தவறில்லைதான் நாங்களும் சொல்றோம். நம்ம நன்றி சொல்றது நல்லதுதான் சொல்றோம். ஆனா நன்றி சொல்ற விதத்தை பத்தி தான் பேசுகிறோம். நீ நன்றி சொல்லு, டெய்லி நீ திருப்பலிக்கு போயிட்டு வந்தாலே நன்றி முடிந்து விடுகிறது. அதை விட்டுட்டு நன்றி வாயால சொல்லிட்டே இருப்பேன், செயல காட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்றாருல. அப்ப சொல்லா செயலான்னு வருதுல, பைபிள்ல போய் படிச்சு பாருங்க. சொல்லு முக்கியமா, செயல் காட்டுறது முக்கியமா? அது பாருங்க, நன்றியை செயலில் காட்ட வேண்டும். பிரேஸ் தி லார்ட் என்பது நன்றி சொல்லும் செயல் போல இருந்தாலும், இயேசுக்கு நன்றின்னு துதி ஜெபம் சொல்றாங்க இல்லையா, அதை நாங்கள் குறை சொல்லியிருந்தோம். துதி ஜெபம், நன்றி இயேசுவே நன்றி இயேசுவேன்னு 1000 சொல்லுவாங்க. அதுதான் என்ன சொல்றாங்கன்னா, என்ன செய்கிறார்கள் என்றால், மீட்பின் வழியை மாற்றி அமைத்து விடுகிறார்கள். அதை குறித்து தான் வேதனையாக இருக்கிறது. திருப்பலி முக்கியம் இல்ல, துதி பலி தான் முக்கியம்
அப்படின்னு ஏதோ இன்னொரு போதனை போதிக்கிறார்கள். துர்போதனை. CCC 2779 கூறப்படுவது போன்ற ஒரு சிலை வழிபாட்டுக்கு நம்மை அழைத்து செல்கிறார்கள். கேள்வி கேட்டவருக்கு CCC எல்லாம் தெரியுமான்னு தெரியல, கண்ணால பார்த்திருப்பாரான்னு தெரியல. இருந்தாலும் CCC அடிப்படையில் தான் கத்தோலிக்கர்கள் வாழ வேண்டும் என்று நாம் புரிந்து அதை செயலில் காட்ட வேண்டும் என்றால் நாம் இது போன்ற நன்றி பலிகள் என்று சொல்கிறோம்ல, துதி ஜபம் என்று சொல்கிறார்கள், இதெல்லாம் நாம் செய்யக்கூடாது. ஏன் பாருங்க, சில இடத்துல பாத்தீங்கன்னா திருப்பலியில உட்காந்துக்கிட்டு திருப்பலி ஓடிட்டு இருக்கோம், இவன் முன்னு துதி ஜபம் சொல்லிட்டு இருப்பான். எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் சொல்லுவார்கள், திருப்பலியில நான் அந்த துதி ஜப புக்கை வச்சுட்டு தான் வாசிக்கிட்டே இருப்பேன். ஏன் அப்படின்னா டபுள் புண்ணியமா, அதாவது திருப்பலி புண்ணியமும் கிடைக்கும், இந்த புண்ணியமும் கிடைக்கும், டபுளா ரொம்ப தீவிரமா பக்தியா இருக்கேன் அப்படின்னு சொல்றார்கள். அது டபுள்னால என்னாச்சு, 2 எஜமானனுக்கு ஊழியம் செய்யும் செயலாக மாறிவிடுகிறது. ஏன் இந்த திருப்பலி நன்றி திருப்பலி, நன்றி செயல் என்றால் கடவுள் நம்மிடம் எதிர்பார்ப்பது அது ஒன்றுதான். எது ஒன்று என்றால் உறவு கேட்க வேண்டும். அவருடைய பிள்ளையா மாறதுக்கான ஒரு கோரிக்கையை நாம் வைக்க வேண்டும். அந்த திருப்பி வாரான 10 ஒருத்தன் குணம் பெற்றவன், லூக்கா 17 திருப்பி வாரால, அவன் அந்த மனநிலை கொண்டவன். எந்த மனநிலை? அந்த இயேசு எதிர்பார்க்கும் ஒரு செயலை நான் செய்ய வேண்டும். இயேசுவை குறித்து எனக்கு கவலையாக இருக்கிறது, எனக்கு அக்கறையாக இருக்கிறது. அவர் என்ன நினைப்பார், இயேசு என்ன நினைப்பார் என்று நினைத்தவன் தான் நன்றி சொல்ல திரும்புவான். அதுல நன்றி சொல்லனா தவறு இல்ல அப்படின்னு நினைக்கிறவன் போயிட்டே இருப்பான். அதான் 9 பேர். அவங்க இயேசு நன்றி சொல்லல, காசு பணம் கேட்கல, அதனால குணமாயிடுச்சு, நம்ம ஜாலியா போவோம்னு சொல்லி போயிடறாங்க. போனதுல தவறா அவன் நரகத்துக்கு தள்ளப்படுவானா 9 பேரு? இல்ல, அதுவும் தான் தவறு இல்லை, இதுவும் தான் தவறு இல்லை. நீங்க தவறான இடத்தை காட்டுறீங்க. எது? போனவன் தவறில்லாத செயல் தான் செய்தான். நன்றி சொல்ல வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அவர் குணப்படுத்தவில்லை. அவர் பலன் எதிர்பார்க்காமல், நன்றி எதிர்பார்க்காமல் அவர் என்ன செய்கிறார், குணப்படுத்தி விடுகிறார். இவனுக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. இந்த 10 திரும்பி வருகிறான் அல்லவா, அந்த நபருக்கு ஒரு உணர்வு. என்ன உணர்வு? இயேசு என்னை குறித்து கவலைப்படுவாரே, அவரிடம் சென்று எனக்கு குணமாயிடுச்சுங்கிற நல்ல செய்தியை சொல்ல வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் திரும்புகிறான். காலில் விழுந்து நன்றி சொன்னாதான் குணப்படுத்துவாருங்கிற சூழ்நிலையில் அவன் திரும்பி வரவில்லை. அவன் குணம் பெற்ற பிறகு திரும்பி வந்து இயேசுவின் மனநிலை கண்டு, அத மனநிலைக்கு குறை வந்துடக்கூடாது என்ற ஒரு அக்கறை. இயேசு உடனே வருத்தப்பட்டாரா இல்லையாங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. வருத்தப்படுறாரோ இல்லையோ திருப்பி போய் அக்கறையா சொல்லுகிறான். இதான் நாம் தேவ துரோகம் என்ற ஒரு தலைப்பில் சொல்லியிருப்போம். இதுதான் நமக்கும் நடக்கிறது. என்ன நடக்கிறது? இயேசு ஏன் இந்த நிகழ்ச்சியை எல்லாரும் பார்க்கிறவனால ஏன் குணப்படுத்தல? இதுல இருந்து நம்ம ஒரு பாடம் கத்துக்கணுங்கிறதுக்காக இந்த நிகழ்ச்சி மட்டும் திருவிழியத்தில் சேர்க்கப்படுகிறது. அது என்ன பாடம் என்றால், நம்மையும் இயேசு குணப்படுத்துகிறார், ஒரு வாழ்வு தருகிறார். நம்முடைய ஆன்ம நிலையில் இருந்தபோது நம்மிடம் கேட்டு, நீ பிறந்தால் என்னுடைய பிள்ளையாக மாறுவியா, என்னை தேடி வருவியா, திருப்பலி காண்பியா என்று கேட்டு நம்மை படைக்கிறார். நாம் குணம் பெற்ற நிலை போன்று இந்த உடலை பெற்று உயிர் பெற்று பிறக்கிறோம். ஆனால் வாழும் பொழுது அவரிடம் திரும்புவதில்லை. அப்படின்னா திருப்பலியிடம் திரும்புவதில்லை, நற்கரணையிடம் திரும்புவதில்லை. எங்க திரும்புறீங்க? குணமடைதல் குணமடைதல் குணமடைதல். எங்க அருங்குடை இயக்கத்தை நோக்கி திரும்புகிறீர்கள். நீங்கள் கேட்கிற கேள்வியிலிருந்து புரிகிறது, நீங்கள் அருங்குடை இயக்கத்தை சேர்ந்தவர்கள், நன்றி சொல்ல துடிப்பவர்கள். அப்படின்னா அது போலி நன்றி, ஊனியல்பு நன்றி. அருங்குடை இயக்கத்தில் சொல்லப்படும் நன்றி என்பது போலி நன்றி. அந்த நன்றி சொல்வது குறித்து தான் சொல்கிறீர்கள். நன்றி சொல்வது தவறில்லை. நாங்கள் நன்றி சொல்றோம், கட்டாயப்படுத்துகிறோம். தவறில்லை என்று நீ சொல்வது வேற, நான் கட்டாயப்படுத்தியே சொல்கிறேன். நன்றி சொல்ல வேண்டும், ஆனால் அந்த நன்றி திருப்பலி காண்பதன் மூலம் சொல்ல வேண்டும். அதான் உங்களுக்கு எனக்கு உள்ள. நான் நன்றி சொல்வது தவறுன்னு யாரும் சொல்லல உங்கள்கிட்ட. நன்றி இப்படி சொல்லக்கூடாது. நன்றி நேர்ல நற்கரணை காலில் விழுந்து நன்றி சொல்வதுன்னு ஒண்ணு, அந்த போற போக்கிலே நன்றி நன்றி நன்றின்னு 9 பேர் சொல்லிட்டு போனது வேற, அது ரெக்கார்ட் ஆகாது. அது போலதான் அருங்குடை இயக்கத்தில் உள்ள நன்றி பலி, நன்றி துதி பலி அப்படின்னு வச்சுங்க. அவங்க துதிப்பலி செலுத்தி நன்றி செலுத்துகிறார்கள். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவேன் 1000 நன்றி சொல்ல ஒரு புண்ணியமும் கிடையாது. புண்ணியம் கிடையாது. நீ சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லல, சொல்லிங்க. நன்றி சொல்வது நல்லது. எதுக்கு நல்லது? மனித மரபுப்படி நல்லது. ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை வராம நன்றி சொன்னால் அது ஒரு சமுதாயத்துல எண்ணெய் போடாத மிஷின்ல எண்ணெய் போட்டு அதை ஸ்மூதாக ஆக்குவதற்கு பயன்படும் வார்த்தை போன்றது என்று சொல்கிறார் ஒருவர், ஒரு ஆத்தர், ஒரு நூலை எழுதியவர். அதை குறித்து சொல்கிறார். அது சமுதாய நலனுக்கு நன்றி சொல்வது நல்லது. கர்டிசி, பொலைட்னஸ் இப்படிலாம் சொல்கிறார்கள் அல்லவா? அது போன்ற செயல்கள் அது சமுதாய நலன். அதாவது அதனால என்ன சொல்கிறோம்? மூதாதையர் மரபு, மனித மரபு இதெல்லாம் சொல்கிறோம். நாங்கள் அந்த நன்றி வேண்டாம், நீங்கள் நெஞ்ச நன்றிக்கு வாங்கள், திருப்பலி காணுங்கள் அப்படின்னு சொன்னது தவறா? அது என்ன தவறான கருத்தா? சொல்ற தவறான கருத்தை பரப்பணும். என்ன தவறான கருத்தை எனக்கு புரியல. இப்ப இயேசு செஞ்சதெல்லாம் அவங்க செஞ்சிருவாங்களா? அதனால தவறு இல்லைங்கிறதுனால எது வேணாலும் செய்வாங்களா அப்படிங்கிறத பார்க்க வேண்டும். அது சொல்லிட்டு வரும்போது உங்களுக்கு புரியும். அப்ப நன்றி ஒரு வழிபாடு அல்ல, அது நான் முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். அடுத்தது அது தவறும் அல்ல. அடுத்து எங்க போகுது? ஏன் அது நன்றி சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்னா, ஜபமாலை பாருங்க, திருப்பலி போன்று ஜபமாலை தான் அடுத்த நன்றி ஜபம். அப்படின்னா
இயேசு என்ன எதிர்பார்க்கிறார், அதை பார்த்து செய்யறதா நன்றி செயல்னு சொன்னேன்ல. அதுல ஒண்ணு வந்து திருப்பலிக்கு வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாமெல்லாம் திருப்பலிக்கு வர வேண்டும், நன்றி துதி பாட வேண்டும் என்று இயேசு எதிர்பார்க்கவே இல்லை. சரியா? நீங்களா விரும்பி இன்னொரு வழியை ஏற்படுத்தி மக்கள் எல்லாம் அதில் அழைச்சிட்டு போயிட்டு எல்லாம் திருப்பலி விட்டு வருவாங்கடா, எல்லாம் ஜெபமாலை சொல்றது நிறுத்துங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இயக்கம் வந்து இப்போ என்ன செய்து விட்டது, ஜெபமாலை எல்லார் வீட்டிலும் முற்றிலுமாக முடிந்து விட்டது. எனக்கு தெரிஞ்ச ஒரு வீடு கூட காணவில்லை அன்றைய நாட்கள் போல் இன்று ஜெபமாலை சொல்லக்கூடிய வீடுகள். நாங்க ஜெபமாலை சொல்றோம் நிறைய பேர் சொல்லுவாங்க. கடைசியில பார்த்தா 5 பேர் இருக்க வீட்டுல ஒருத்தர் உட்காந்து ஜெபம் சொல்றவங்க இருக்கிறாங்க. அதுக்கு போய் ஜெபமாலை இல்லை, குடும்ப ஜெபமாலை. அதுதான் நன்றி ஜெபம். குடும்பமே கூடி ஜெபிக்க வேண்டும். அது எப்படி மாறி போச்சு? அருங்குறை இயக்கம்.